எண்ணூரில் எண்ணெய் படலங்கள் கலந்துள்ளது தொடர்பாக புதிய தலைமுறை விரிவான கள ஆய்வையும் அறிவியல் ஆய்வையும் நடத்திய நிலையில் ரசாயன கலப்பால் கடல்வாழ் உயிரிகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றி விளக்குகிறார் நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல். இதனைத் தொடர்ந்து வருவது நேர்பட பேசு. இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன். என் கையில் இருக்கிற இந்த ரிப்போர்ட் சாதாரணமானது கிடையாது. எண்ணூரில் எண்ணெய் படலங்கள் எவ்வளவு படர்ந்துள்ளது என்பதை வெளி உலகத்திற்கு அறிவிப்பதற்காக புதிய தலைமுறை மேற்கொண்ட அறிவியல் ஆய்வுகள் தான். குறிப்பாக மிக்ஜாம் புயலோட தாக்கத்தினால 3ஆம் தேதி இரவு தொடங்கிய பெருமழை 4-5 வரை நீடித்தது. சென்னையில் மற்ற பகுதிகளில் கழிவுநீர் மழைநீரோடு கலந்து வெளியேறிய நிலையில எர்ணாவூர், மணலி, எண்ணூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் எண்ணெய் படலங்களும் கச்சா கசடுகளும் தான் வெளியேறியது. குறிப்பாக சிபிசிஎல் தொழிற்சாலையிலிருந்து தான் எண்ணெய் படலங்கள் வெளியேறி இருக்கிறது என தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவிச்சிருக்குது. தற்போது புதிய தலைமுறையிடம் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில சிபிசிஎல் தொழிற்சாலையிலிருந்து பக்கிங்காம் கால்வாய் வழியாக நேரடியாக 7 கிலோமீட்டருக்கு எண்ணெய் படலங்கள் கொசஸ்தலை முகத்துவாரத்தில் கலந்திருக்குது. அதன் பின்னால் வங்காள விரிகுடால வடக்கிலிருந்து தெற்காக இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதங்களில் இந்த கடலினுடைய ஓட்டம் வடக்கிலிருந்து தெற்காக இருக்கும் என்பதால் இந்த எண்ணெய் எங்க வரையும் போயிருக்கு அப்படின்னா காசிமேடு, மெரினா வரை பரவி இருப்பதாக தற்போது தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இதனுடைய பாதிப்புகள் தெற்கு வரை நீளும் என கூறப்பட்டுள்ளது. பழவேற்காட்டிற்கு கூட வடக்கு பகுதியில் கூட கலந்திருக்கதாக கூறப்படுற நிலையில இந்த சிவப்பு கலர்ல நம்ம பார்க்குற அந்த பகுதி தான் மொத்தமாக தற்போது வரை எண்ணெய் படலங்கள் மிகுந்து பரவி இருக்குது. இந்நிலையில எண்ணெய் இருக்குது அப்படின்னு சொல்லி எண்ணூருக்கு போறவங்களுக்கு தெரியும். ஆனால் நீர்ல எவ்வளவு கலந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான முழுமையான ஒரு அறிவியல் ஆய்வு தான் புதிய தலைமுறை மேற்கொண்டது. எங்கெங்க மேற்கொண்டதுன்னா 2 கிராமங்கள்ல மேற்கொண்டது. முதல் கிராமம் காட்டுக்குப்பம் கிராமம், 2வது கிராமம் நெட்டுக்குப்பம் கிராமம். காட்டுக்குப்பத்தை பொறுத்தவரை பக்கிங்காம் கால்வாய் கொசஸ்தலை ஆற்றோடு சந்திக்கும் அந்த பகுதியில் அமைஞ்சிருக்கிறதுனால அங்க ஒரு மாதிரிகளை சேகரித்தோம். நெட்டுக்குப்பம் கிராமம் முகத்துவாரத்திலிருந்து 200 மீட்டர் தொலைவில் இருக்கிறதுனால அங்க ஒரு மாதிரிகளை சேகரித்தோம். இந்நிலையில இந்த 2 மாதிரிகளினுடைய அறிவியல் ஆய்வுகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதாவது 2 விதமான மாதிரிகள் எடுத்து 3 விதமான டெஸ்ட், அதுல 30 அளவீடுகள் அளந்து பார்த்ததுல கிட்டத்தட்ட 25 அளவீடுகள் அதிகமாக இருக்கிறது. இந்த அளவீடுகள் மூலமா நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள், விளைவுகள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். பக்கிங்காம் கால்வாய், கொற்றலை ஆறு, எண்ணூர் முகத்துவார பகுதியில் நீர்நிலை பாதிக்கப்பட்டிருக்குது. எல்லாத்துக்குமே தெரியும். இந்த டெஸ்டின் மூலமாக உறுதி செய்யப்பட்டிருக்குது. அடுத்ததாக என்ன அப்படிங்கறத தொடர்ச்சியா என்னென்ன விளைவுகள் பார்ப்போம். தண்ணீரை குளிக்க, குடிக்க அறவே பயன்படுத்த முடியாது. மக்கள் இந்த தண்ணியை பயன்படுத்தவே முடியாது. அந்த அளவிற்கு எண்ணெய் படலங்கள் மிகுதியாக இருக்கிறது. நீர் மூலக்கூறுகள் ரொம்ப குறைவா இருக்கு. ஆக்சிஜன் அளவு ரொம்ப குறைவா இருக்குது. அடுத்து என்னென்ன அப்படிங்கறத நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். புற்றுநோய், தோல் நோய், வயிற்று உபாதைகள் போன்றவை ஏற்படுது. மனிதர்கள் பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டோம். பயன்படுத்தினா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். முகத்துவார பகுதிகளில் நன்னீர் வாழ் உயிர்களுடைய பெருக்கம் பாதிக்கப்படும். முகத்துவாரத்தில் மட்டும் வாழக்கூடிய சில பல்லுயிர்கள் இருக்கு. அதற்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படும். மேலும் முகத்துவார பகுதிகளில் வளரக்கூடிய அந்த பல்லுயிர் பாதிப்பு ஏற்படுறதோடு நன்னீர்ல வாழக்கூடிய பல்லுயிர் பாதிப்புகளும் ஏற்படும். கடல் நீர்லையும் பிரச்சனை ஏற்படும். ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். நிலத்தடி நீரோடு எண்ணெய் கசடுகள் கலப்பதற்கு வாய்ப்பு. இது இன்னைக்கு ப்ரூவ் ஆயிருக்கு. எண்ணூர் பக்கத்துல சில கிணறுகள்ல இருந்து எண்ணெய் கசடுகளை எடுத்திருக்கிறதாகவும் நமக்கு தெரிய வருது. புதிய தலைமுறையோட ஆய்விலையும் அதுதான் தெரிய வருது. முதையே நமக்கு குறிப்பிட்டு சொன்ன மாதிரி வங்கக்கடல் வடக்குல இருந்து தெற்க வர்றதுனால காசிமேடு, மெரினா, நீலாங்கரை, மாமல்லபுரம் வரை அந்த கடலினுடைய எண்ணெய் கசடுகள் பாதிப்பு பரவ வாய்ப்பு இருக்கு. 2017 ஏற்படுற அந்த பிரச்சனையிலேயே இந்த பகுதியெல்லாம் பரவுச்சு. அடுத்ததாக ஆறு மற்றும் கடலில் பல்லுயிர் மண்டலம் இயல்பு நிறைக்கு திரும்பவே 3 முதல் 6 மாதங்கள் ஆகும் சொல்லுது. இந்த 3 முதல் 6 மாதங்களுக்கு இந்த கொசஸ்தலை முகத்துவார பகுதிகளில் மீன்களுடைய பெருக்கம் மிகவும் கம்மியா இருக்கும். இறால், மீன், நண்டு போன்றவை பிடிக்கக்கூடிய மீனவர்களுடைய வாழ்வாதாரமும் தொடர்ச்சியாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வருது. 100% எண்ணெய் கசடுகளை முழுமையாக அகற்ற முடியாது. ரொம்ப வேல்யூவான ஒரு பாயிண்ட். இப்போ என்னென்னமோ திட்டங்கள் பயன்படுத்துறாங்க. குறிப்பாக ஒரிசால இருந்து டீம் கூப்பிட்டு வந்திருக்காங்க. மும்பையில இருந்து ஒரு ஸ்பெஷல் டீம் கூப்பிட்டு எண்ணெய் அகற்றுறாங்க. மெக்சிகோல நமக்கு ஏற்கனவே தெரியும் 2010ஆம் ஆண்டு ஏற்பட்ட அந்த கப்பல் விபத்துல அள்ளப்பட்ட எண்ணெய் அகற்றுறதுக்கு 120 நாட்கள் ஆனது. ஆனா அந்த
120 நாள்ல எண்ணெய் அகற்றின பிறகு 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த மெக்சிகோ கடற்கரையில் டெஸ்ட் எடுக்கும்போது 10% அளவிற்கு எண்ணெய் மூலக்கூறுகள், கச்சா மூலக்கூறுகள் அங்க கண்டுபிடிக்கப்பட்டது. நிலையில நம்ம எவ்வளவு மெத்தட் பயன்படுத்தினாலும் அந்த எண்ணெய்கள் பரவுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் புதிய தலைமுறை நடத்திய அந்த கள ஆய்வுல முதல் கட்ட தகவல் தெரிய வந்திருக்கு. அடுத்தடுத்த விரிவான அறிக்கைகளும் நம்ம நிபுணர்கள் கிட்ட கேட்டிருக்கோம். அவர்களும் இந்த ரிப்போர்ட்டை வச்சு நமக்கு நிறைய விளக்கங்கள் கொடுக்க போறாங்க. 800 மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத புதிய தலைமுறை தற்போது அம்பலப்படுத்தி இருக்கிறது.